ராஜாவானவன் தன் ஜனத்துக்குள்ளே இருக்கப்பட வேண்டும். அந்நியன் ஒருவன் ராஜாவாக வரக்கூடாது. வேத பிரமாணம் உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய இந்திய தேச சட்டத்துல 60% மேல நம்முடைய பரிசுத்த வேதத்துல எழுதி இருக்கிறது. சில வருஷத்துக்கு முன்னதாக சோனியா காந்தி ராஜீவ் காந்திக்கு பிறகு பிரைம் மினிஸ்டர் ஆக வேண்டும் என்று சில பேச்சுகள் அடிபட்டது. அப்போது ஒரு சாரா அந்த அம்மா இந்திய குடிமகள் இல்லாதபடியினால, இந்தியாவில் பிறக்காதபடியினால அவர்கள் இந்தியாவில் உள்ள உயர் பதவி வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல. அது நம்முடைய பரிசுத்த வேதத்தில் எழுதியிருக்குது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஒரு ராஜா உன் சகோதரரில் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும், அந்நியர் ஒருவன் ராஜாவாக இருக்கக்கூடாது. இப்ப நம்மள சகோதரர் என்ன, நாம் இப்போது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். புறஜாதி என்றும் யூதன் என்றும் வித்தியாசம் இல்லை. அப்படி இப்ப நம்ம எல்லாரும் சகோதரரா இருக்கிறபடினால ராஜாவாக விரும்புகிற ஒருவர் விசுவாசியாக முதலாவது வர வேணும், தேவனுடைய சபைக்குள்ள வர வேணும், தெய்வ ஜனத்துக்கு சகோதரரா இருக்க வேணும். அப்படிப்பட்ட ஒருவரை தான் கர்த்தர் ராஜாவாக நியமிப்பார்.